இன்றைக்கி வெண்டைக்காய் எக் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு வெங்காயம் இதெல்லாம் தக்காளி வேணால் போட்டுக்கலாம். எனக்கு தக்காளி நீ போட வேண்டாம் போடணும். டேஸ்டியாகும். கொஞ்சம் ஆகும். ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஃப்ரை நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சாதாரணமாகவே வறுத்துட்டு ரொம்ப பிடிக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கிட்டேன். இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் கலக்கிக்கலாம். மசாலா தூள் சாப்பிடலாம். வேணும்னா கலக்கலாம், வேண்டாம். நான் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலக்கிட்டு அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதான். காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க சாப்பிட வைக்கிறதுக்குள்ள டெக்னிக் யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. சரிங்களா? இது நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நானும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம். ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாக வித்தியாசம் தெரியாதுங்கிறதுனால நீங்கள் செய்ய. இது மாதிரி கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. செஞ்சு பாருங்கள்.